அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு அமெரிக்க சிறுகதையை சொல்ல போகிறேன். எழுதியவர் எட்கர் ஆலன் போ. 1843ஆம் ஆண்டு இந்த கதை வெளியிடப்பட்டது. கதையோட பேர் த பிளாக் கேட், கரும்பூனை. நான் நாளைக்கு சாக போகிறேன். நாளைக்கு சாக போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஆன்மாவில் இருக்கிற சுமையை இறக்க ஆசைப்படுறேன். நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு சாதாரண அறிவுடைய மனிதன் நானே இந்த விஷயத்தை அறிவுபூர்வமாக சிந்திச்சா இதெல்லாம் சரியா அப்படிங்கிற கேள்வி வரும். நான் சின்ன வயசில் மிக சாதுவான யதார்த்தமான பையனாக தான் இருந்தேன். ரொம்ப இறக்க குணமுடையவன். என்னோடய நண்பர்களை என்னை இந்த விஷயத்தை குறித்து எப்பயுமே கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் வளர்ப்பு பிராணிகள். எங்கள் அப்பா அம்மா எப்பயுமே எங்கள் வீடு நிறைய வளர்ப்பு பிராணிகளை வச்சுருப்பாங்க. அவைகளை பராமரிப்பதும் அவைகளுக்கு உணவளிப்பதும் எனக்கு மிக பிடித்தமான விஷயம். என்னோடய மனசு அதிலேயே ஊன்றி இருந்தது. என்னோடய மகிழ்ச்சியும் அதிலேயே தான் ஊன்றி இருந்தது. நான் வளர வளர அந்த உணர்வும் என் கூட தான் வந்தது. எனக்கு சிறு வயதிலேயே திருமணமும் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் என் மனைவியும் ஒரு வளர்ப்பு பிராணிகளை விரும்புகிறவ தான். எங்கள் வீட்டில் அனைத்து விதமான வளர்ப்பு பிராணிகளும் இருந்தது. நாய்கள், பூனைகள், குரங்குகள் கூட இருந்தது. அதில் எனக்கு மிக பிடித்த பிராணி ஒரு கருப்பு பூனை, மிகப்பெரிய கருப்பு பூனை. அதோட பேர் ப்ளூட்டோ. அது எங்கூட தான் இருக்கும் எப்பயுமே. நான் தான் அதுக்கு உணவு அளிக்கவும் முடியும். அது எங்கூட தான், நான் எங்கே போனாலும் எங்கூட தான் வர ஆரம்பிக்கும். அது என்னோடய கால்களுக்கு இடையே பூந்து விளையாடவும் செய்யும். நான் அது கூட தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். அந்த பூனை எங்கூட பல ஆண்டுகள் இருந்தது. போக போக நாட்கள் ஆக ஆக அந்த ஈர்ப்பும் இதுவும் வேறு மாதிரியான உணர்வுகளை எனக்கு ஏற்படுத்தியது. நம்ம விரும்புகிறவங்கள காயப்படுத்துகிறதும் ஒரு விரும்புகிற வகை, ஒரு நம்மளோட அன்பை செலுத்துகிற வகை அப்படிங்கிற உணர்வு எனக்கு ஏற்பட ஆரம்பிச்சுது. நாட்கள் செல்ல செல்ல எனக்கு வளர்ப்பு பிராணிகள் மேலே வெறுப்பு ஏற்பட ஆரம்பிச்சுது. நான் எப்பயும் எல்லாத்தையும் சிறு சிறுன்னு இருக்க ஆரம்பித்தேன். என் மனைவி கூட நல்ல வழியை நான் நடத்தலை. பிராணிகள் என்ன அவை அன்போடு என் காலுக்கு அடியில் வந்தாலோ, நான் போகிற வழியில் வந்தாலோ அவைகளை நான் ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்த ஆரம்பித்தேன். எப்பயுமே பிராணிகள் ஒரு பண்புடையவை. நம்ம மனிதர்களுக்கு மனசில் அன்பு இருந்தால் அவை அதை உணரும். நம்ம மனசில் வெறுப்பு இருந்தாலும் அதை உணரும். இந்த ப்ளூட்டோ பூனையும் ஒரு குறிப்பிட்ட இதில் நான் என்னோடய உணர்வு மாற்றத்தை உணர ஆரம்பிச்சிது. என்னோட வரதில்லை மாதிரி விலகி போக ஆரம்பிச்சிது. எனக்கு அதனால் ஒரு வெறுப்பு ஏற்பட ஆரம்பிச்சு. எனக்கு குடிப்பழக்கமும் உருவாகிச்சு. குடிப்பழக்கம் எல்லா வித உணர்வுகளையும் ஏற்படுத்தும். ஒரு நாள் நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு நைட்டு வரும்போது இந்த பூனை என்னை பார்த்து ஓட ஆரம்பித்தோன்னே எனக்கு கோபம் வந்தது. அதை பிடிச்சி அதை பிடிச்சப்ப அது கோவத்தில் ஒரு சின்ன பிராண்டிட்டு ஓடிடுச்சு. எனக்கு சின்ன காயம்தான் இருந்தாலும் எனக்கு கோபம் கடுமையாக இருந்தது. உடனே நான் பூனையை பிடிச்சி என் பாக்கெட்டில் அப்போ ஒரு பேனா கத்தி இருந்தது. அதை எடுத்து அதோட ஒரு கண்ணை எடுத்துட்டேன் வெளியில். அடுத்த நாள் எனக்கு மிக பயங்கர துயரம் உருவானுச்சு. 2 விதமான உணர்வுகள் உருவானுச்சு. ஒன்று பாதி துயரமாகவும், பாதி ஒரு வித மன வக்கிர மகிழ்ச்சியாகவும் உருவானுச்சு. நாட்கள் செல்ல செல்ல அதை பற்றியான துயர உணர்வோ வேதனை உணர்வோ மாறி அந்த வக்கிர உணர்வு மட்டும் என் மனசில் இருந்தது. அந்த பூனை கொஞ்ச நாளில் அதோட கண்கள் ஒரு கண் இல்லைனாலும் அது தன்னை சமாளிச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிது. ஆனால் இப்போ என் பக்கத்தில் அது வரதே இல்லை. நான் எப்போ போனாலும் செதறி ஓட ஆரம்பிச்சிது. இது மேலும் நான் அதன் மேலே பழையபடி அன்பை செலுத்த ஆரம்பித்தேன். ஆனாலும் அது என் பக்கத்தில் வரவே இல்லை. அதை பற்றியான அதிகபட்ச வெறுப்புணர்வு என் மனசில் மறுபடியும் உருவ ஆரம்பிச்சிது. ஒரு நாள் எந்த மனிதனும் செய்யக்கூடாத, அதாவது கடவுள் கருணையே மிக்கவர்னாலும் அவரால் கூட மன்னிக்க முடியாத ஒரு காரியத்தை நான் செஞ்சேன். அந்த பூனையை ஒரு நாள் காலையிலேயே பிடிச்சி பக்கத்தில் தோட்டத்தில் இருந்த ஒரு மரத்தில் தூக்கில் போட்டு தொங்க விட்டுட்டு இவ்வகையாக அதை கொண்டுட்டு நான் ஒரு விதமான மன திருப்தியில் அன்றைக்கி நைட்டு தூங்க ஆரம்பித்தேன். தூங்கிட்டு இருக்கும்போதே என்னை சுற்றி மிக மிக அதிகபட்ச அனல் இருக்க மாதிரியான உணர்வு ஏற்பட்டு கண் விழிச்சப்போ என்னோடய ரூம் பற்றி எரிய ஆரம்பிச்சிது. உடனே நானும் என் மனைவி ஒரு வேலைக்காரனை வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ என்னோடய சொத்து
முழுவதும் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. எனக்கு வேறு வழி இல்லை. பக்கத்தில் ஒரு வாடகை வீட்டில் போயிட்டு என் குடும்பத்தை அமர்த்திட்டு சாயந்தரம் வீட்டை வந்து பார்க்கும்போது அந்த வீட்டில் எதுவுமே இல்லை, எல்லாம் சாம்பலாக தான் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு என்னோடய பெட்ரூம் சுவர் மட்டும் நின்று கொண்டு இருந்தது. அதுக்கிட்ட மக்கள்லாம் நின்று எதையோ குறிப்பிட்டு ஆச்சரியமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப விசித்திரமாக இருக்குங்கிற வார்த்தை எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்தது. நான் போய் பக்கத்தில் போய் பார்த்தேன். அந்த சுவரில் ஒரு ஒரு கல்வெட்டு மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சுது. முதல்ல என் கண்களையே நம்ப முடியல. பக்கத்தில் போய் பார்த்தப்ப அது ப்ளூட்டோ மாதிரியான ஒரு பூனை உருவமாகவும், அந்த பூனையோட கழுத்தில் ஒரு கயிறு இருக்கிற மாதிரியும் அந்த தீயில அந்த உருவம் உருவாக்கப்பட்டிருந்தது. நான் ஒரு அச்சத்தின் உச்சத்துக்கே போய் நடுங்கிட்டு வெளியில் வந்துட்டேன். நாட்கள் செல்ல செல்ல அந்த வக்கிர உணர்வும் வேதனையும் என் மனசில் பல மாதங்கள் இருந்து கொண்டே இருந்தேன். பிறகு ஒரு நாள் நான் வீட்டுக்கு நைட்டு போகும்போது அங்கே ஒரு கருமையான உருவம் தென்பட்டுச்சு. என்னால் முதல்ல அதை கணிக்கவே முடியல, அது என்ன விஷயம் அப்படின்னு. பக்கத்தில் போய் பார்த்தப்போ ஒரு நிறமையான பூனை, ப்ளூட்டோ சைஸ்லேயே அதே மாதிரியான ஒரு பூனை. ஆனால் ஒரே ஒரு வேறுபாடு என்னென்னா, அதோட மார்பு பகுதியில் ஒரு வெள்ளை திட்டு இருந்தது. உடனே நான் பூனையை தொட்டோடனே அது மிக இயல்பாகவும் மிக அன்பாகவும் என்னோடய கால்களை உரச ஆரம்பிச்சிது. என்ன ஒரு நண்பன் போல் பழக ஆரம்பிச்சிது. எனக்கு ஒன்றும் புரியல. உடனே அந்த பூனையை எடுத்துக்கிட்டு வீட்டு ஓனர்கிட்ட கொண்டு போய் இந்த பூனையை நான் வச்சுக்கலாமான்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பூனை நான் இந்த பகுதியிலே பார்த்ததில்லை, இது நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலான்ட்டார். நானும் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போனேன். என் மனைவி மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சோம். அவளுக்கு அந்த பூனை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது கருமையான பூனைகள் அப்படியெல்லாம் ஒரு கெட்ட சகுனம் அப்படிங்கிற பழங்கருத்து உண்டு. நான் இதை மனைவிட்ட சொன்னாலும் அதை பற்றி அவள் கேரே பண்ணல. பூனையை நாங்கள் வளர்த்த ஆரம்பித்தோம். அது இயல்பாக இருந்தது. பிறகு எங்களால் செலவு பண்ண முடியல. நானும் வீடு எரிஞ்சதுனால எனக்கு வறுமையாக இருந்தது. அதனால் என்னை எரிஞ்ச வீட்லேயே போய் கொஞ்சம் சீர்படுத்தி அங்கேயும் இருக்க ஆரம்பித்தோம். எங்களோட கூட வந்த பூனையை நான் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தப்ப அதுக்கு ஒரு கண்ணும் காணும். ப்ளூட்டோவுக்கு எப்படி கண் இல்லையோ அதேமாரி அதோட ஒரு கண் மறைய ஆரம்பிச்சிது. சரி, ஒரு நாள் நான் ஒரு விடுமுறை அன்றைக்கு நானும் என் மனைவி வீட்டை சீர்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது இந்த கரும்பூனை என் காலுக்கு நடுவில் ஓடி என்னை தடுமாற வச்சு கீழே விழ வச்சிருச்சு. எனக்கு கடுமையான கோபம் வந்தது. உடனே கையில் இருந்த கோடாரியால் அந்த பூனையை வெட்ட போனப்போ ஒரு என் கையை பிடித்தது. பார்த்தா என் மனைவி என்னை தடுத்திருந்தாள். அவள் நடுங்கி கொண்டு இருந்தாள். உடனே அவளுடைய கையை விலக்கி விட்டு அந்த கோடாரியால் அவள் மண்டையில் ஒரே அடியாக அடித்தேன். அவள் அதே இடத்தில் இறந்தும் போனாள். ஒரு காலம் எனக்கு எதுவும் புரியவில்லை. அந்த பூனை எங்கே போனதே என்று தெரியவில்லை. நான் கொஞ்ச நேரம் இருந்தாலும் எனக்கு வருத்தமோ எதுவும் உருவாகலை. இந்த சூழ்நிலையிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது என்ற உணர்வு மட்டுமே ஏற்பட்டது. நான் மட்டும் பார்த்தேன். இப்படி பண்ணால் சரியாக இருக்குமா, அப்படி பண்ணால் சரியாக இருக்குமான்னு சிந்திக்க ஆரம்பித்தேன். இந்த பிணத்தை புதைக்கலாமா, எரிக்கலாமா போன்ற உணர்வுகள் தான் ஏற்பட்டுச்சு. கடைசியாக நான் ஒரு முடிவு பண்ணேன். அந்த ஒரு சுவர்கிட்ட கொண்டு போய் சுவரை தோண்டி என் மனைவியின் பிரேதத்தை வைத்து அதை பூசிவிட்டேன். அந்த சுவர் பழமையான சுவர். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் பிளாஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு வித குரூர திருப்தியோட அன்று இரவு நான் நல்லாவே தூங்கினேன். அந்த வரும் 2-3 நாட்களில் அந்த கருப்பூனை என்னால் பார்க்கவே முடியல. இதை குறித்து விசாரணை சுற்றி ஆரம்பித்தது. நான் என் மனைவி காணவில்லை என்று மட்டுமே சொன்னேன். ஒரு நாள் கடந்து, 2 நாள் கடந்து, 3 நாள் கடந்து, 4 நாள் இந்த பூனை காணவில்லை. 4ஆம் நாள் போலீஸ் அதிகாரிகள் என் வீட்டில் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் அவர்களுக்கு ஒத்துழைக்கணும்னு சொன்னாங்க. நான் ஒத்துழைச்சேன். அவங்க கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போய் காட்டினேன். எல்லாமே ஒரு இண்டு எடுக்க விடாமல் அவங்க தேடினாங்க. அவங்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக அவங்க வெளியேற போகும் தருணத்தில் என் மனைவியை அந்த சுவரில் வச்சு அடக்கின இடத்துக்கு பக்கத்தில் வரும்போது ஒரு லேசான அழுகுரல் கேட்க ஆரம்பிச்சிது. முதல்ல ஒன்றும் புரியல. அது கொஞ்சமாக அதிக ஆரம்பித்து ஒரு ஓலமாக ஆயிடுச்சு. எனக்கு பயங்கர நடுக்கமாகி நான் தள்ளாட ஆரம்பித்தேன். அதிகாரிகள் உடனே அந்த இடத்துல ஏதோ இருக்குது அப்படின்ட்டு அந்த சுவத்தை கைகளால் உடைக்க ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நாளில் அவர்கள் வலுவானவர்கள். சீக்கிரம் உடைத்தவுடன் என் மனைவியின் பிரேதம், 4 நாள் ஆன பிரேதம் அழுகிய நிலையில் வந்து வெளியே விழுந்தது. அதன் தலையில் 2 கண்களும் தீ பிளம்பு போல் அந்த பூனையும் இருந்தது. நான் மார்பு நடுவில் வெள்ளை நிறத்துடன் அந்த பூனை என்னை பார்த்து ஒரு ஓலமிட்டது. அது வகையாக
அந்த பூனை என்னை மரண மேடைக்கு அனுப்பியது. நான் அந்த பூனையை என் மனைவியோடு சேர்த்தே பூசியிருக்கிறேன். நன்றி.